இயேசு கிறிஸ்து உயிர்த்த 50வது நாள் தான் யார் இறங்கி வரா? பரிசுத்த ஆவியானவர். 40 நாள் இங்கே அவர் உங்களோடு இருந்தார். கூடால ஒரு 10 நாள் கழிந்தா, அப்போ மொத்தம் 50 நாள் கழிந்த பிறகு தான் யார் வரா? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரா. அப்போ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த பிறகு தான் அந்த இடத்துக்கு என்னது வந்து சபைங்கிற பெயர் வந்தது. என்னது வந்தது? சபைங்கிற. அதுக்கு முன்னே இருந்ததெல்லாம் ஒரு கூட்டம் தான். இல்லாமல் அந்த 2வது அதிகாரத்துக்கு பிறகு தான் என்ன தொடங்குச்சு? சபை. அப்போ சபை கூட எப்படி தொடங்கப்பட்டது, எப்படி இருந்ததுன்னா 5 விதமான ஊழியக்காரர்களும் என்ன செய்தாங்க? அந்த சபைகளில் இருந்தாங்க. அது வந்து நிறைய இடங்களில் சொல்லப்பட்டாலும் அதில் சில விஷயங்களில் மூலமாட்டு பார்த்தா எபேசியர் 4:11 ஒன்று நிறைவான வளர்ச்சியில் வரணும், இன்னொன்று என்னது பூரணப்படணும். ஒரு சபை பூரணப்படணும்ங்கிறதுக்காக 2 விஷயம் அதில் சொல்லியிருக்கு. அடுத்த வசனத்தில் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் சீர்படுத்தப்படணும், சுவிசேஷ வேலைகள் நடக்கணும், அதுக்கு கீழே பக்தி விருத்தி அடையணும். அப்போ இவ்வளவு காரியங்களும் கண்டிப்பாக நடக்கணும். நடந்தால் மட்டும்தான் அது என்ன ஒரு பூரண சபையாக மாறும். அப்போ அதுக்காக தான் அது எத்தனை பேர் சொல்லியிருக்கு? எபேசியர் 4:13